மாப்ள கொஞ்சம் பொறுமையா பேசு மாப்ள. ஏய், சொன்னியா இல்லையா? ஏங்க இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறீங்க? ஏய், விளையாடாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. மா, இவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுமா, ரொம்ப டேஞ்சர். நம்மகிட்ட நேருக்கு நேரம் மோதிரவங்களை கூட தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். ஆனா இவ சோத்துல விஷம் வைக்கிறவளா இருக்கா. இவளை முதல்ல போலீஸ் ஒப்படைங்க. இவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது. டே கதிரே, அன்பு மேல உனக்கு கோபம் இருக்குன்றதுக்காக இப்படி எல்லாம் அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழி போடக்கூடாது. சிவா, நீ பேசாம நில்லு. முதல்ல ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நீ இவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். மா மா, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமா? இவளை இப்பே ஏதாவது பண்ணி ஆகணும். முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? டியூப் போட்டு ஸ்டொமக்க க்ளீன் பண்ணிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு த்ரோட்டை ஸ்ட்ரெயின் பண்ணாம இருங்க. டாக்டர், ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்க. இவர் சொல்ற மாதிரி இவர் சாப்பிட்ட ஃபுட்ல எந்த பாய்சனும் இல்ல. பாத்தியா? சும்மா இருங்க. நேத்து அட்மிட் ஆகும்போது நல்லா குடிச்சிருந்தாருல, அதுதான் போதையில ஏதோ உளறி இருக்காரு. டாக்டர் இல்ல, அவன் எனக்கு ஆம்லெட்ல விஷத்தை கலந்தேன்னு சொன்னா. சொன்னியா இல்லையா? இப்பதானே சொன்ன ஸ்டெயின் பண்ண வேண்டான்னு. இவரு ஏதோ இமேஜின் பண்ணி உளறிட்டு இருக்காரு. டிஸ்சார்ஜ் சம்மரி வந்ததும் இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இமேஜின் பண்றேடா டாக்டர். என்ன தாத்தா, எதுங்க இப்படி பாக்குறீங்க? இவதான் நிறுத்துடா. அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாருல, அப்புறம் எதுக்கு இன்னும் உளறிக்கிட்டு இருக்க? அவ்வளவு போதை இல்ல? என்ன தாத்தா, வீட்டுக்குள்ளேயே குடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டல்ல. மகன் என்ன பண்ணாலும் நீ வக்காலத்து வாங்குவல்ல. ராஜி, இதுக்கு என்ன பண்ண போற? இவன் இப்படி வீட்டுக்குள்ள வச்சு குடிக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னப்பா, இதுக்கெல்லாம் இவனுக்கு எப்படிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன்? ஏண்டா, உனக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து குடிக்கிற அளவுக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்க.